ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தலைவர் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டே இருப்பார், எம்எல்ஏ மினிஸ்டர் ஒரு சிஎம் எல்லாம் பதவி இல்லை பொறுப்பு அப்படின்னு தான் சொல்லுவார். இது தமிழக மக்கள் இந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் தலைவர் அவர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்காங்கன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அதனால மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் அப்படின்னு தான் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலில் முக்கியமாக 2-3 விஷயங்களை தமிழக மக்கள் ஆணித்தரமாக இந்தியாவுக்கே ஏன் உலகத்துக்கே சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, தமிழக மக்கள் பணத்தை வாங்கிட்டு தான் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம மக்கள் மீது அந்த குற்றச்சாட்டு கண்டிப்பாக சுமத்தவே முடியாது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸே இல்லாமல் தான் இருந்தது. 2 கட்சியுமே பணம் கொடுத்தாங்க, ஏதோ ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால அது மாதிரி நடந்தது. ஆனால் முறையாக பார்த்தீங்கன்னா 50 வருடங்களுக்கு பின்னால் ஒரு முதல் முறையாக ஒரு உண்மையான ஒரு சரியான அரசியலை சரியாக செய்யக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்றம் தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பித்தப்ப கண்டிப்பாக மக்கள் அவங்களோட தெளிவான சிந்தனையை, அவங்களோட அரசியல் புரிதலை இந்த தேர்தலில் வெளிப்படுத்தியிருக்காங்க. பெரியார், நான் திரும்ப சொல்றேன், இது பெரியார் மண். இந்த பெரியார் மண்ணுங்கிறத தமிழக மக்கள் ஆணித்தரமாக நிரூபிச்சிருக்காங்க. அவங்க பகுத்தறிவோடு சிந்திச்சு யாருக்கு பணம் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, புடவை கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் சரி, அவங்க பகுத்தறிவை பயன்படுத்தி இந்த தேர்தலில் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழக மக்களின் தீர்ப்புக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். இந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இப்போ ரிசார்ட்ல தங்க வச்சிருக்கோம், அதுக்கான காரணம் யார் சொன்னா ரிசார்ட்ல தங்க வச்சிருக்கேன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருக்கு வீடு, என் கூட இப்ப நானும் தான் வெற்றி பெற்ற வேட்பாளர், நான் இங்கேயா இருக்கேன் நம்ம. அதனால இல்ல, யாருக்கு தங்கும் வசதி தேவைப்பட்டது அப்படின்னு கேட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதப்படி திமுக கடந்த திமுக ஆட்சி பத்தி மேலும் நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் தீர்ப்பு எழுதிட்டாங்க. அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த முதல்வரே தோற்கடிக்கப்பட்டார். அதுவும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார்னா மக்கள் எந்த அளவுக்கு திமுக ஆட்சியின் மீது, அந்த தலைமை மீதும் கோபத்தில் இருக்காங்கன்னு அது காட்டுது. அப்போ அது மட்டும் இல்ல, இன்னொன்னும் திமுக தலைவர் அவர்கள் எந்த அளவிற்கு கள நிலவரத்தை தெரிஞ்சு வச்சிருக்காரு, அதையும் தான் அது காட்டியிருக்கு. எதிர்கட்சியாகவே திமுக தான் உட்கார்றாங்க, அதை பத்தி ஒரு நல்ல எதிர்கட்சி கண்டிப்பா ஒரு ஜனநாயகத்துக்கு அவசியம். நாங்க ஒரு நல்ல ஆளுங்கட்சியாக இருப்போம். திமுக ஒரு நல்ல எதிர்கட்சியாக இருக்கட்டும், வரவேற்கிறோம். எதிர்கட்சி தலைவராக உதவி செயல்படுவார் நினைக்கிறீங்களா? அது கரெக்டா இருக்குமா? இல்ல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.